புலிகளின் முடங்கியுள்ள சொத்துக்களை கண்டுபிடிப்பதில் இலங்கை அரசு மீண்டும் முனைப்பு. நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் விளக்கம். புலம்பெயர்ந்தோர் வடக்கு கிழக்குக்கு போதிய உதவி வழங்கவில்லை என்கிறார் சிவாஜிலிங்கம். ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்கள் புகலிட அந்தஸ்து பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விடுதலை புலிகளின் முடங்கியுள்ள சொத்துக்களை தேடிக் கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு மீண்டும் முனைப்பு காட்டியுள்ளது. அவ்வகையில் கடற்புலிகளின் உடைமைகளை மறைத்து வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை செய்ய மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி மீனவ சமாச தலைவரான இருதயதாஸ், முன்னாள் தலைவரும் தற்போதைய சமாச சம்மேளன தலைவருமான இபிடிபி முக்கியஸ்தர் எமிலியா பிள்ளை ஆகியோரே விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் எமிலியா பிள்ளை தற்போதே சமாச தலைவர் பதவியை பெற்றுள்ளார். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சமாச தலைவராக இருந்த தவரட்னம் முறையற்ற வகையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் எமிலியா பிள்ளை அந்த பதவியை பெற்றுள்ளார். முன்னதாக முடங்கியுள்ள சொத்துக்களை தேடிக் கண்டுபிடிக்கும் நடவடிக்கையின் கீழ் முன்னாள் தலைவரான சூரியகுமாரும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். அவரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே விசாரணை அதிகாரிகளுக்கான மொழிபெயர்ப்பாளர்களாக முன்னாள் போராளிகளே பயன்படுவதாக கூறப்படுகிறது. முன்னைய சமாதான கால பகுதியில் வடமராட்சி மீனவ அமைப்புகளிடம் தொழில் நடவடிக்கைகளுக்காக கடற்புலிகளால் கையளிக்கப்பட்ட 5 படகுகள் பின்னர் இபிடிபியினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் இடம்பெற்ற பகுதிகள் உள்ளிட்ட நாட்டின் சகல பகுதிகளிலும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நல்லிணக்க பணிகள் குறித்து இரு நாடுகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாடு ஒன்றின் போது இந்திய அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ், பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ ஆகியோர் விளக்கம் அளித்தனர். இந்திய பாதுகாப்பு செயலாளர் AK ஆந்தோனி மற்றும் அமெரிக்காவின் கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் மார்டின் டெம்ஸ்கி ஆகியோரை இலங்கை பிரதிநிதிகள் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கை படைக்கு எதிர்காலத்தில் பயிற்சிகளை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இருநாட்டு பிரதிநிதிகளிடமும் பாதுகாப்பு செயலாளர் கோரியுள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பில் இரு நாடுகளும் சாதகமான பதிலை அளித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நல்லிணக்க முனைப்புகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விளக்கப்படுத்தியுள்ளார். புலம்பெயர் மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போதிய அளவு உதவிகளை வழங்க தவறியுள்ளதாக டெலோ கட்சியின் தலைவர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு உதவிகளை வழங்கும் நோக்கில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றை அமைக்க வேண்டுமென்று சில தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கோரியதாகவும் அதற்கு கட்சியின் தலைமை உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய அளவு உதவிகள் வழங்கப்படுவது இல்லை என்று அவர் வருத்தம் வெளியிட்டார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களிடம் தேவையான அளவு பணம் காணப்படுவதாகவும் அவர்கள் அவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முதலீடு செய்வது இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்கள் மோசடியான முறையில் புகலிட அந்தஸ்து பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையைச் சேர்ந்த சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்கள் போலியான முறையில் புகலிட அந்தஸ்து பெற்று இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை குறித்து மாநில அரசாங்கங்கள் அறிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. படகு மூலம் சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்களும் புகலிட கோரிக்கையாளர்களுடன் இணைந்து ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசித்துள்ளனர். இந்த ஆண்டில் 3700 புகலிட கோரிக்கையாளர்கள் படகு மூலம் ஆஸ்திரேலியாவை அடைந்துள்ளனர். தமிழ் புலம்பெயர் மக்களின் ஒத்துழைப்புடன் ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்கள் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன் அட்டை மோசடி உள்ளிட்ட பல்வேறு மோசடி நடவடிக்கைகளுடன் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் கடன் அட்டை மோசடியின் மூலம் குறைந்தபட்சம் $6.5 மில்லியன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடன் அட்டை மோசடியுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 20 பேரில் 19 பேர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் அனுப்பி வைத்த 2 இந்து ஆலயங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆலய நிர்வாகிகள் 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தின் போது
தகுதியற்ற அறக்கட்டளைகளுக்கு பணம் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், மஷிசாகுவா இந்து ஆலயம் ஆகியவற்றுக்கு முறையே $1,40,000, $3,00,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆலய அறக்கட்டளைகள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்து வந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு பணம் அனுப்பி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டதில் 70% தமிழர் பிரதேசம் பாதிக்கப்பட்டதாகவும், எனினும் கிடைத்த உதவிகளில் 80% தென்னிலங்கை மக்களுக்கே வழங்கப்பட்டதாகவும் ரிச்மண்ட் ஹில் ஆலய செயலாளர் மணிக் அம்பிகாபதி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினூடாக தமிழ் மக்களுக்கு உதவும் நோக்கில் பணம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கனடா வருமான முகவர் நிறுவனத்தால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்கள் தனி ராஜ்ய கோரிக்கையை முழுமையாக நிராகரித்துவிட்டனர். இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு இனி இடமே இல்லை. ஐநா மனித உரிமை பேரவையின் அக்டோபர் மாத அமர்வில் எமது மனித உரிமை மேம்பாட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளோம் என்று இந்தியாவுக்கான இலங்கையின் தூதுவர் பிரசாத் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் துரதிர்ஷ்டவசமானது. இந்த தீர்மானமானது நியூயார்க்கில் இயங்கும் புலம்பெயர் தமிழ் குழுக்களையும், லண்டனில் இயங்கும் உலகத் தமிழர் மன்றம், நோர்வேயில் இயங்கும் நெடியவனின் இயக்கம் என்பவற்றுக்கு துணிவை ஊட்டியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் வெளியாகும் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இவ்வாறு கூறினார். 2 விடயங்கள் உள்ளன. முதலாவது, அமெரிக்கா, ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்துடனான எமது உறவு நிலை. 2வது, இந்தியாவுடனான எமது உறவு நிலை. தீர்மானத்தை பொறுத்தவரை அவ்வாறு நடைபெற்றிருக்கக்கூடாது என்பதே எமது விருப்பம். ஆனாலும் நாம் தொடர்ந்து செயற்படுகின்றோம். தீர்மானம் எவ்வகையிலேனும் இலங்கைக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம் நம்பவில்லை. நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான அதன் உள்ளடக்கம் ஒரு புதிய விடயமல்ல. நாம் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையை ஏற்கனவே படிப்படியான அமுலாக்கத்துக்கு உட்படுத்தி வருகின்றோம். இந்நிலையில் ஐநா தீர்மானம் எமக்கு எந்தவொரு பெறுமதியையும் வழங்கவில்லை. எவ்வாறாயினும் இந்த நிகழ்வினால் இந்தியாவுடனான அல்லது சர்வதேசத்துடனான எமது உறவுகள் பாதிக்கப்படப் போவது இல்லை என்று தெரிவித்த அவர், பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை ஒரு தோற்றுவிட்ட நாடு என்று கூறியுள்ளமை, ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளையும் இதுபோன்ற உணர்வலைகளை வெளிப்படுத்தியுள்ளமை தொடர்பில் பதிலளிக்கையில், இந்த பேர்வழிகளையும் அவர்களது சொற்பிரயோகங்களையும் கள நிலைமை பற்றிய புரிதல் முற்றிலும் இல்லாதவர்களும் தவறான தகவல்களை பெற்று வைத்திருப்பவர்களுமே பயன்படுத்துகின்றனர். இலங்கைக்கு விஜயம் செய்து கள யதார்த்தங்களை புரிந்து கொண்டவர்கள் இத்தகைய சொற்களை பயன்படுத்த மாட்டார்கள். கடந்த நிதியாண்டில் இலங்கை ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிறது. வடமாகாணத்திலும் வளர்ச்சியை காட்டுகிறது. சமாதானத்தையும் உறுதி நிலைமையையும் முழு நாட்டுக்குமே நாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இவை தோற்றுவிட்ட ஒரு நாட்டுக்கான லட்சணங்களா? முன் இல்லாத அளவுக்கு இந்தியா தனது முதலீடுகளை இலங்கையில் செய்து வருகிறது. ஐடிசி கொழும்பு காலி முகத்திடலில் ஒரு ஹோட்டலை நிர்மாணிக்கிறது. டாடா குழுமம், ஏர்டெல் கம்பெனி என்பன முதலீடுகளை செய்து வருகின்றன. இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக திருகோணமலையில் ஒரு மின்னுற்பத்தி நிலையத்தை அமைத்து வருகின்றன. இந்தியா எமது ரயில்வே பாதைகளை அமைத்து வருகிறது. கடந்த சில வருடங்களில் சுற்றுலாத்துறை ஆண்டுக்கு 40% அதிகரித்து வருகிறது. இவற்றில் எது தோற்றுவிட்ட ஒரு அரசை குறித்து காட்டுகிறது? இந்த வகையான சொற்பிரயோகங்கள் அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டுகின்றன என்றும் அவர் கூறினார். கொழும்பு, அனுராதபுரம் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலி சந்தக நபர்களிடமிருந்து 42 கைபேசிகளும் சிம் அட்டைகளும் கைப்பற்றப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் PW கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். அவற்றில் 4 செய்மதி தொலைபேசிகள் என்றும் வீடியோ எடுக்கும் வசதி இருந்ததாகவும் அவர் கூறினார். இந்த புலி சந்தக நபர்கள் சிறையில் வைத்து எடுத்த வீடியோ காட்சிகள் தொடர்பாக விசாரித்து வருவதாகவும், அந்த வீடியோக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் திட்டம் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் கொடிப்பிலி கூறினார். கைபேசிகளை வைத்திருந்த நபர்களை சிறை அதிகாரிகள் விசாரித்து புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட உண்ணாநிலை போராட்டம் உட்பட சிறையில் நடைபெற்ற பல சம்பவங்களை இவர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு சில சிறை அதிகாரிகளின் உதவி கிடைத்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அழைப்பாளர் சஞ்சீவ பண்டார தெரிவித்துள்ளார். மாணவர் அமைப்புகளை தடை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சியானது அரசியல் சர்வாதிகாரமாகவே கருதப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நோக்கமாகும்.
அரசாங்கத்தின் தடைகளையும் தாண்டி தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்படும். பல்கலைக்கழக கல்வி முறைமைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சனம் செய்ததை தவிர எமது அமைப்பு எவ்வித குற்றங்களையும் செய்யவில்லை. மாணவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்படும். மாற்றுக் கருத்துக்களை வகிப்போர் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சஞ்சீவ பண்டார தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.